கனவா உண்மையா நடந்த மாதிரி இருந்துச்சு. டேய் ஆண்டனி சந்திரா, டேய் 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 மாதா, டேய் டேய் எந்தடா, என்னடா ஆச்சு மாதவா? டேய் டேய் சந்திரா, டேய் பாத்துறா மேதான், நீ மட்டும் வந்திருக்க. சந்திரு எங்கடா? சந்திரு எங்கடா? இங்க வரலையா? வரலடா அவன் எங்க? ஐயோ டேய், நேத்து நானும் அவனும் ஒரு சுடுகாட்டுக்கு போனோம்டா. பேக்ல எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஓப்பன் பண்ணிக்கோ. எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு ட்ரைபாட்ல கேமரா செட் பண்ணிடு. ஏன்னா இப்போ லேக்கெல்லாம் இருக்கு. எனக்கு இந்த ஷாட்லாம் லேக் ஷாட்டு, அதுக்கப்புறம் இந்த சமாதியோட ஷாட்லாம் இதெல்லாம் கவர் பண்ணிக்கோ. அப்புறமா நான் என்னெல்லாம் பேசுறேனோ அதெல்லாம் நீ பேக்ரவுண்ட் கவர் பண்ணிக்கோ. சரியா? கேமரா ரன்லேயே இருக்கும், ஆஃப் பண்ணாத. கேமரா ரன்லேயே இருக்கும். சரியா? இப்போ ட்ரைபாட் செட் பண்ணிடு. மதம் ரன்னிங்ல இருக்கா? ஆண்டா. சரி, இப்போ நான் அப்படியே போறேன், நீ எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டோம். சரிடா. ஆல்ரெடி அந்த லேக் எல்லாம் கேப்சர் பண்ணிட்டேன். ஆண்டா. சரி அப்படியே சரி போடா. சரி வட மதம், இங்க கொஞ்சம் டவுனா இருக்கு, கொஞ்சம் பார்க்கலாம். ஆண்டா. இறங்கி வாடா, கொஞ்சம் பார்த்து நிதானமா இறங்கி வா. ஆண்டா. கிட்ட தானே போனாங்க. கிளம்பி வா. சரி. போமா. ஆண்டா பார்த்து கீழே முள்ள இருக்கு பாரு. அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண இருக்குல்ல. ஆண்டா. ஹலோ கைஸ், நான் உங்கள் சந்திரு. ஃபைனலாக நாம் ஒரு டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த டாக்குமெண்ட்ரியோட ஃபைனல் லுக், ஐ மீன் பேசிக் ஷாட்லாம் இருக்கும், ஐ மீன் ட்ரைலருக்கு யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஷாட்டுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து அந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ணுறோம். இப்போ வரும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு அட்வென்ச்சரான ஒரு லுக்காக தான் இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ரியை பற்றி பேசும்போது எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் எதுவும் இல்லை. பட் இது ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூன்ற மாதிரி சொல்கிறாங்க, அதனால தான் இந்த டாக்குமெண்ட்ரி பண்ண நான் ஒத்துக்கிட்டேன். ஸோ கூடிய சீக்கிரமே இந்த டாக்குமெண்ட்ரி உங்களை தேடி வரும். சந்திரு என்னடா சுந்தரவா? ஃபோன் எதுவும் ஹேங் ஆகுது? என்னடா என்ன சொல்கிறேன்? இது எரர் காட்டுதா? ஏதோ எரர் காட்டு. ஃபுட்டேஜ் எல்லாம் சேவ் இருக்குமா இல்லையா? சேவ் ஆயிருப்பெல்லாம் விட்டு நான் பார்த்துக்கிறேன். எடிட்டிங்கில் பார்த்துக்கிறேன். எல்லாம் சேவ் இருக்குங்களா? சேவ் ஆயிருப்பாங்க. சரி, இப்போ நம்ம எடுத்த எல்லா ஃபோட்டோஸும் சேவ் ஆயிருப்பாங்க. பேசுங்க, பேசுனது எல்லாம் சேவ் ஆயிருப்பாங்க. சரி, இந்த ஃபுட்டேஜையும் எடிட்டர்கிட்ட கொடுத்துரு. அவன் ஆல்ரெடி அவங்ககிட்ட கொடுத்துட்டு தான் வந்துருக்காங்க வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு. இதே எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துரு. சரியா? எல்லாத்தையும் எடிட் பண்ணிடுவேன். இந்த கிளிப்பெல்லாம் எனக்கு ட்ரைலரில் அந்த மீட்டிங் இதில் ஓகேவா? என்ன ஆச்சு? செட் பண்ணிட்டேன். அதான் செட் பண்ணிட்டியா? டைப் பண்ணுறான். பேக் அப்படி நல்ல கேமராக்கு எதுவும் ஆகல. பார்த்து வைக்க மாட்டியாடா? ஓகே, எதுவும் ஆகல. டேய் ஒரு நிமிஷம் இரு. டேய் மாதவா, இந்த ட்ரைபாட் அப்படி ஆண்டா. நீ மாதவா மண்டோ விடுறா. டேய் இப்போ எதுக்கு அதை கையில் எடுத்த? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இந்த மண்டோட எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஷார்ட் ஒன்று எடுத்துக்கலாம். ஓகேவா? நமக்கு எப்படி இருந்தாலும் யூஸ் ஆகும். ரியலிஸ்டிக்காக யூஸ் பண்ணால் வியூஸ் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீ சும்மா ரிஸ்க் எடுக்காதா? நீ ஒரு ரிஸ்க்கும் இல்லை. நீ பேக் கொடுறாங்க. டேய் ரிஸ்க்குடா.
இந்த சுடுகாடோட ஸ்டோரி பற்றி உனக்கு ஆல்ரெடி தெரியும். இது ஏன் இப்படி பண்ற? ஏய் இந்த சுடுகாடு ஸ்டோரிலாம் போயிடா, நீ தான் அது உண்மை நம்பி நிற்கிற. ஏய் எனக்கு யாரோ கூட இருக்கிற மாதிரியே இருக்கு, நீ வேற இப்படி பண்ற. ஏய் பயப்படாத, யாரும் இல்லைடா. ஒன்றும் இல்லைங்க பாரு, இந்த மண்டோட எடுத்துன்னு போயிட்டு ஸ்டூடியோவில் வச்சு ஒரு ஷார்ட் ஒன்று எடுத்துடலாம். எடுத்த உடனே நாளைக்கு நானே இங்கே வந்து வச்சிடறேன், ஓகேவா? ஏதோ சத்தம் கேட்குது, இங்கே இருக்கிறது ரிஸ்க்கு. போயிடலாம். எனக்கு டேய் யாரும் இல்லைடா, நீ ஏன்டா பயப்படுற? ஏய் சும்மா வேணாண்டா, ரிஸ்க்கு. நைட் டைம் வேற, வா டக்குன்னு போயிடலாம். சரி வா கிளம்பலாம். சரி வா. இல்லை அப்புறம் வண்டியில் ஸ்பீடாக வந்தோம். நாங்கள் பார்த்தா லாரி அந்த டைமில் வந்து எங்களை மோதி நாங்கள் ரொம்ப கீழே வந்துட்டோம். நான் கண்ணத்தை வந்து பார்க்குறேன், சுடுகாட்டில் இருக்கு. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ நான் ஓடி இங்கே வந்துட்டேன்டா. என்னடா சொல்ற, சந்துரு செத்துட்டானா? அப்போ சந்திரசேகரன் காலேஜ் தெரியுமா? டேய் அது என்னாச்சுன்னா, என்ன சொல்ற? இதெல்லாம் ஏதோ ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. நான் எந்திரிச்சேன், வேலையை பார்க்க போயிட்டேன். அப்பதான் நீ ரத்த காயத்தோட உள்ள வந்த. பார்த்தா நீ மட்டும் தான் வந்த, சந்துரு ஆளை காணும். அப்ப இதெல்லாம் பார்த்தா சந்துருவுக்கு ஏதோ ஆயிருக்குடா. அப்பா டேய் வாடா போலாம். டேய் ஏதோ ஆயிருக்குடா, வாடா. டேய் டேய் மாதவடி, நான் இங்கதானே எடிட் பண்ணேன். இங்க எடிட் பண்ணும்போது யாராவது வந்து ஏதோ காட்டுச்சுடா. அதுக்கப்புறமா அந்த இடத்துல தான்டா டேய் பேய் என்ன வந்து தாக்குற மாதிரி வந்துச்சுடா. அங்க போய் விழுந்தான்டா. அதுக்கப்புறமா எனக்கு என்ன ஆச்சுன்னு சரியா ஞாபகம் இல்லடா. நீ டேய். படுத்தப்பாரு, பொறுமையா இரு. வந்து உட்காரு. டேய். நீ ஃபர்ஸ்ட் படுத்தப்படாது. சென்ட்ரோ உனக்கு வந்துட்டு அந்த கதையை முழுசா சொல்ல. அந்த பொண்ணு செத்தாக்கு உண்மைதான். அந்த பொண்ணு வந்துட்டு மந்திரவாட்டி வந்துட்டு அந்த பொண்ணை லேக்ல இருந்து எடுத்துன்னு வந்துட்டு எச்சு அந்த பொண்ணோட மந்தவட்டில வந்துட்டு ஒரு ரிச்சுவல் பண்ணுவான். அவன் பௌர்ணமியெல்லாம் வந்துட்டு ஒரு ரிச்சுவல் பண்ணுவான். ஏன்னா அது வந்துட்டு ஒரு கட்டுப்பட்டவங்க சாத்தனை வந்துட்டு கட்டுப்படுத்துறதுக்கு அந்த ரிச்சுவல் பண்ணுவான். அந்த பண்ண பார்த்து என்ன ஆச்சுன்னு தெரியல, சடனா ஃபுல்லா ஒரு மாதிரியாகி அந்த சாத்தானை வந்துட்டு வெளியே வந்துட்டு அந்த மந்திரவாட்டியே சாவடிச்சுட்டு அந்த ஆவி வந்துட்டு மறுபடியும் அந்த மண்டபத்திலே வந்துருச்சு. அந்த மண்டபம் எனக்கு தெரிஞ்சு சந்திர எடுத்துன்னு நினைக்கிறான்டா. டேய் என்னடா விளையாட்டீங்கடா நீங்க? சும்மா நீ ஒண்ணு. சரி சந்திர முக்கியமான செயல் எங்க இருப்பான்? அந்த வீரர்கள் போய் பாரு, போனா டேய். பம்ஷா நீங்க சந்திர அந்த சுடுகாட்டை ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வச்சு. ஒரு நிமிஷம் அப்படிங்க. இதுதான் அந்த ரிச்சுவல். அந்த மந்திரவாதி இல்ல வச்சுதான் அந்த பூஜை பண்ணுவோம். டேய் மாதவா, டேய் இதே மாதிரி ஒரு ரிச்சுவல் ஷீட் சந்திரன் என்கிட்ட கொடுத்துட்டு போனான்டா. என்னடா சொல்ற? இப்ப அந்த ரிச்சுவல் ஷீட் எங்க இருக்கு? டேய் இதான்டா நேத்து எனக்கு சந்திரு கொடுத்துட்டு போன ரிச்சுவல் ஷீட்டு. டேய் இதான்டா ஒரிஜினல் ரிச்சுவல் ஷீட்டு. இது எப்படி சந்திரக்கு வச்சுட்டு எனக்கு தெரியலடா. எனக்கு ஒரு மாதிரி சரியா இல்லடா. வா இங்க கிளம்பிடலாம். டேய் என்னடா சொல்ற நீ? டேய் 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 இப்ப இந்த பேக் எங்க இருக்கு? டேய் அந்த பேக் என்ன எடுக்கல? அதனால சந்திரக்கு அந்த மண்டோட இருக்கு. அந்த பேக் எங்க விடா? டேய் மாதவா, பதட்டப்படாத. பேக்குள்ள இருக்குன்னு பார்த்துடலாம். பதட்டப்படாத, சரியா? பதட்டப்படாத, சரியா? பதட்டமே படாத. டேய் டேய் மாதவா, ரத்தம்டா. டேய் டேய் மாதவா, டேய் எனக்கு பயமா இருக்குடா. டேய் நீ இங்க இருந்து எப்படியாவது கூட்டு போயிருங்க. டேய் டேய் பயமா இருக்குடா மாதவா. தப்பா இருக்கு. பாரு ஃபர்ஸ்ட் இங்க போய். சரியா இருக்கீங்களா? என்னாச்சு?
ஆண்டோ என்ன இருக்கா அந்த சாத்தனை கட்டுப்பட்ட அந்த ரிச்சுவல் ஷீட்டால் மட்டும் முடியும். இது அந்த சாத்தனோட வேலை தான். டேய் டேய் மாதவா, டேய் நான் வேணும்னு பண்ணலடா. டேய் டேய் மாதவா, டேய் நான் வேணும்னு பண்ணலடா. டேய் மாதவா, டேய் எனக்கு இது ஒருத்தர் நீ தானே. நீயே போயிட்டுடா. நான் வேணும்னு பண்ணலடா. டேய் நான் மனுஷன்டா மாதவா. டேய் Sir, civil and reporting, sir. Sir, இந்த கேஸ் வந்து அப்ளைஸ் சார். சார் இந்த கேஸ் வந்து மிஸ்டர் வருண் வந்து ஹேண்டில் பண்ணிருக்காங்க சார். இந்த கேஸோட டீடைல்ஸை பத்தி அவங்க ஃபர்தரா உங்க போன்ல அப்டேட் பண்ணுவாங்க சார். சரி, ஓகே. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த விக்டிம்ஸோட போட்டோஸ் எல்லாம் கேதர் பண்ணிக்கோங்க. எவிடன்ஸ் ஏதாச்சும் இருந்தா போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே சார்.
ஹலோ, நான் ஜெய்ஸ்ரீ. நான் வருண் பேசுறேன் சார், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. கத்தில் வந்து ஃபாரன்சிக் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டேன் சார். எடுத்துட்டு போய் லேப்ல ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் சார். சுத்தில கட்ச ஃபிங்கர் பிரிண்ட்டும் கத்தில கட்ச ஃபிங்கர் பிரிண்ட்டும் விக்டிம் நம்பர் 2 ஓடது சார். விக்டிம் நம்பர் 2 வந்துட்டு விக்டிம் நம்பர் 1 சுத்தியாலே அடிச்சு மண்டையை உடச்சு சாவடிச்சிருக்காரு சார். ஆஸ் பர் தி லேப் ரிப்போர்ட் half an hour கழிச்சு அவர் கழுத்தை அவரே எடுத்து சேர்த்திருக்காரு சார். ஸோ இங்க தேர்ட் பர்சன் வந்து கொலை பண்றதுக்கு என்ன ஒரு எவிடன்ஸும் இல்லை தானே? இந்த கேஸ்ல தேர்ட் பர்சன் வந்து கொலை பண்ண மாதிரி எந்த எவிடன்ஸும் நம்மளுக்கு கிடைக்கல சார். அதுக்கப்புறம் நேற்று நம்மளுக்கு சுடுகாட்டில் கட்டிச்சு இல்லை சார் ஒரு டெட் பாடி. அவரும் அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்னா தான் சார் தங்கிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். இந்த கேஸ்ல நம்மளுக்கு அவங்க எப்படி செத்தாங்கன்றது நம்மளுக்கு கரெக்டான எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கல சார். ஓகே, ஸோ த கேஸ் க்ளோஸ்ட்.